ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க, அதாவது இயர்லி ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணாங்களே அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஹார்ட் பீட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து எத்தனை வாரங்களுக்குள்ள வரும்னு பார்த்தீங்கன்னா 6-7 வாரங்களுக்கு வரணும். நாட்கணுக்கள் பற்றி பார்த்தீங்கன்னா 45 50 நாளுக்குள்ள வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் வந்திருக்கணும். ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓவலேஷன் வந்து சீக்கிரம் நடந்திருக்கும். அதனால் கருப்பதிதலும் அவங்களுக்கு சீக்கிரம் நடந்திருக்கும். அதனால் குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் வந்திருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம 40 டேஸில் தான் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்கள் 40 டேஸ் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க குழந்தைக்கு ஹார்ட் பீட் இன்னும் வரல, 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவாங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் போகிறப்போ 6-7 வாரங்களுக்குள்ள வந்து குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்து வந்திருக்கும். அப்படி வந்து மேக்ஸிமம் வந்து குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்து 8 வாரங்களுக்குள்ள வந்திருக்கணும். அப்படி 8 வாரங்களுக்குள்ள குழந்தைக்கு ஹார்ட் பீட் வரல அப்படின்னா டாக்டர் வந்து நமக்கு டேப்லெட் கொடுத்து நமக்கு அந்த குழந்தை பீரியட்ஸாக வர வச்சுருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்குது, நமக்கு க்ரோத் ஆகாது, அது நமக்கும் ஹெல்த்துக்குமே நல்லது கிடையாது. அதனால தான் டாக்டர்ஸ் வந்து நமக்கு டேப்லெட் கொடுத்து வர வச்சுருவாங்க. ஏன் குழந்தையோட ஹார்ட் பீட் வரல அப்படின்னா அது ஒரு இயற்கையான விஷயம். அது வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. செயற்கையாக நம்மளால் ஹார்ட் பீட்டை வந்து வர வைக்க முடியாது. இப்போ நமக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்க வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பெஷலிட்டி இப்போ இருக்குது. ஆனால் ஹார்ட் பீட்டுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அது இயற்கையாக நடந்தால் மட்டும்தான் அது உண்டே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன் ஹார்ட் பீட் அந்த மாதிரி வராமல் நின்று போகுது அப்படிங்கிற ரீசனை இப்போ நம்ம பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 46 குரோமோசோம் இருக்குது இல்லையா? அதாவது நமக்கிட்டேருந்து 23 குரோமோசோம், நம்ம ஹஸ்பண்டுக்கிட்டேருந்து 23 குரோமோசோம். அதாவது நம்மளோட கருமுட்டையிலேருந்து அவங்களோட உயிர் அணுக்கள்லேருந்து ஸ்பெர்ம்லேருந்து வந்து குரோமோசோம் வந்து போகும். நமக்கு வந்து நம்ம கருமுட்டைக்கு வர அந்த உயிர் அணுக்கள் வந்து, அதாவது ஸ்பெர்ம் வந்து அவங்களுடைய குவாலிட்டி வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கலாம். அதனால் வந்து அந்த மாதிரி வந்து ஆகலாம். இல்லை நம்மளோட கருமுட்டையில் வந்து ஓவலேஷன் சரியாக நடந்திருக்காது, அதனால் கருமுட்டையில் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதனால குரோமோசோம் வந்து அது வந்து கம்மியாக இருக்கிறனாலையும் கூட அந்த மாதிரி ஆகலை, அதிகமாக போயிருக்கும், அதனாலையும் அந்த மாதிரி ஆகலாம். இதை வந்து உங்களோட தப்பு இல்லை வேறு யாரோட தப்புமே கிடையாது. நம்ம ப்ரெக்னன்சி வேணும் அப்படிங்கிறனால, நம்ம குழந்தை வேணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒன்றா இருக்கோம். அது அந்த மாதிரி நடக்கிறது வந்து அது இயற்கை. அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏன் எக் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்க உடம்புல ஏதாவது சத்து குறைபாடாக இருக்கலாம். அதனால அந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபோலிக் ஆசிட் வந்து நிறைய பேர் வந்து இர்ரெகுலராக இருக்கிறவங்கலாம் வந்து பேபி வந்து டிலே ஆகும். அதனால ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் வந்து ஓவலேஷன் சரியாக நடக்கிறதுக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் வந்து அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க அந்த டேப்லெட் சாப்பிடும்போது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறனால கூட ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து கம்மியாகும். அவ்வளோதான் ரீசனே தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து ஃபஸ்ட் பேபி வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஹார்ட் பீட் வராமல் அபார்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் பேபியும் எனக்கு அந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கன்ஃபார்ம் வந்து அப்படி ஆகாது. நீங்கள் வந்து அபார்ஷன் ஆகி 3-4 மந்த்லேயே மறுபடியும் வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி ஆகிட்டீங்க அப்படின்னா அது நார்மலாக வந்து பேபி வந்து பிறப்பாங்க, அப்நார்மலாக இருக்க மாட்டாங்க. அந்த குரோமோசோம் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அப்நார்மல் பேபியாக இருப்பாங்க. அந்த மாதிரி பிறக்கிற பேபி வந்து அவங்களுக்குமே கஷ்டம், நமக்குமே கஷ்டம். அதனால தான் டாக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு டேப்லெட் கொடுத்து பீரியட்ஸ் வர கொடுத்துட்றாங்க. அவள் தான் இந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி ஆகிறவங்க இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாக்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாமல் அதுக்கான 1 வீக் வந்து உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது குழந்தைக்கு போய் சேரும், எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஸோ எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. 1 வீக்கு ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் போங்க. கண்டிப்பாக குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கும். ஆல் த பெஸ்ட் காய்ஸ். அவர் தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.